Hi dear brothers, happy morning. 30ஆம் தேதி கேரளா லாட்டரி கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 621. ஏப்ரல் மந்த்தினுடைய லாஸ்ட் டேட்டில் இருக்கோம். வருஷம் ஆரம்பிச்சதும் தெரில, 4வது மாதம் முடிய போகுது. அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. பெருசாக ஒரு லாபமோ பெரிய நஷ்டமோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அமைதியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, நம்ம முயற்சி பண்ணுறத கைவிட போகிறதில்ல. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி கசிங் நம்பர் பார்ப்போம். 30ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 621. 621 ட்ரா நம்பர் 6ல் பாதியை குறைச்சி 321 இல்லை 123. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி 30 டேட்டு. ஒன்றா 29க்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா 31 இந்த மந்த் இல்லை. இருந்தாலும் ஏன் 31 அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், 21 இருக்குது ட்ரா நம்பரில், 21 இருக்குது. 21 31 இல்லை, இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா 12ன்றது 13. ஸோ 1 3 இந்த நம்பருக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 621 ட்ரா நம்பர் 6ல் பாதியை குறைச்சி 321 இல்லை 123. 1 2 3 மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ரா நம்பரை இன்றைக்கி கவனமாக ஃபாலோ பண்ணணும். ஆல் போர்டில் 8 5 0 3 கொடுத்துருக்கேன். 8 பவர் பண்ணோம்னா 3, 5 பவர் பண்ணோம்னா 0. இன்றைக்கி டேட்டு 30/03 30ம் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்ப்போம். ஏபிஏசிபிசியில் 84/48. நேற்று 94 இறங்கி இருந்துச்சு. 449 நேற்று ரிசல்ட்டு. பிசியில் 49, திருப்பி பார்த்தீங்கன்னா 94. அந்த 94ன்றதை பார்த்த குறைச்சி 84 இல்லை 48 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 32/23 ஆல்ரெடி நான் சொன்னேன். ட்ரா நம்பர் 621. 621 321 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏபியில் 32 இல்லை 23 இதெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 59/95 நேற்று ரிசல்ட்டு. 449 49னா இன்றைக்கி 59 அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வைப்போம். அவன் 49னா உன்னை கூட்டி 50ன்னு வச்சு அடிப்பாங்க. அதுதான் மேட்ரு. அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு தான், மை டியர் பிரதர்ஸ், உங்களுக்கே தெரியும். அதனால் உங்களுடைய பார்வைக்காக கொடுக்குறேன். ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நான் எடுத்த கசிங் நம்பரும் நீங்கள் எடுத்த கசிங் நம்பரும் மேட்ச் ஆகுதுன்னா ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? ஓகே. 84 48 32 23 59 95 65 58 68 86 54 45. நேற்று பார்த்தீங்கன்னா 449 ரிசல்ட்டு. ஏபியில் 44 44ன்றது 54. ரொம்ப சிம்பிள். அப்போது ஏபிஎஸ்சிபிசியில் 84 32 59 65 68 54 6 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 8 5 0 3 கொடுத்துருக்கேன். த்ரீ டிஜிட்டில் 10 நம்பர் கொடுத்துருக்கேன். 484 நேற்று ரிசல்ட்டு. 449 நேற்று இறக்குன 44 டபுள்ஸ் அப்படின்ற நம்பரை மீண்டும் இன்றைக்கி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
449ன்றதை சின்ன சேஞ்ச் பண்ணி 448 அப்படின்னு அடிக்கலாம். அதை பாக்ஸில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் 484 கிடைக்கும். ஏன்னா நேற்று 449 அடிச்சிருக்காங்க, இன்றைக்கி 448, ஒன்றை குறைச்சி அப்படியே. ரொம்ப சிம்பிளாக நம்ம பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் 8 வந்து பி போர்டில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 484 இல்லை 489, சி போர்டில் 9 அப்படியே வச்சுக்கிட்டு ஏபியில் இருக்கிற 44 48, சரிங்களா? 489 812 ட்ரா நம்பரில் 2 1 இருக்குது. ட்ரா நம்பரில் ஆல்ரெடி 12 இல்லைன்னா 21 அப்படின்னு சொல்லலாம் இருக்குது. இது 812 இல்லை 321, ஆல்ரெடி நான் சொன்னேன் 321 இறங்குறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. 529 நேற்று 49 ரிசல்ட்டு, 49ன்றது 59. அந்த 59 ஏபி ஏசி பிசியில் எதில் வேணாலும் வைக்கலாம். ஸோ என்னுடைய கணிப்புப்படி ஏசியில் 59, 529, 658, சரிங்களா? 658, 645 நேற்று ஏபியில் 44, 449 நேற்று ரிசல்ட்டு. ஏபியில் இருக்கிற 44 பிசியில் ஒன்றை கூட்டி 45, 645, 954, இந்த 45ன்றது அப்படியே திருப்பி 54, 466 டபுள்ஸ் இறங்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 66ன்ற நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய கசின் படி. ஏன்னா ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா 621, இந்த 1ஆம் நம்பரை பவர் பண்ணோம்னா 6, அப்போது 61, 621 இருக்கா? இந்த 6 அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். இந்த 1 பவர் பண்ணோம்னா 6, 66, அப்போது 662, 663 இதெல்லாம் இறங்கலாம். நான் வந்து எனக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் 466 இந்த நம்பர் வந்ததுனால அந்த நம்பரை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். 466 இல்லை 668. ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டும் அதுக்கு 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். 100% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா 4952, 952. என்ன விஷயம் அப்படின்னா 4952 4 டிஜிட்டில், 3 டிஜிட்டில் 952 கொடுத்துருக்கேன். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2449 4 டிஜிட்டில் 2449. இந்த 49 அப்படியே எடுத்து இங்கே போட்டு இந்த 42 இருக்குது பாருங்கள், 42 52. ரொம்ப சிம்பிள். 49 இங்கே எடுத்து போடுறோம், 42ல் 10 கூட்டி 52ன்னு போடுறோம். வேலை முடிஞ்சுதா? இப்போது நேற்று அடித்ததுக்கு நேற்று பிசியில் 49, இன்னைக்கு ஏபியில் 59, 49 இப்படி 49 இப்படி. வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை ஒரு விளையாட்டு தானே, ரொம்ப சீரியஸாகலாம் எதுவும் போக வேணாம். ஒரு என்னுடைய கஸ்ஸிங் சொல்கிறேன், அவ்வளோதான். சிம்பிளாக ஜாலியாக எடுத்துக்குவோம் அப்படின்றதுனால தான். எதையுமே பெருசாக எடுத்துக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு மனசு என்ன சொல்கிறது முழுக்க ரொம்ப மண்டையை போட்டு குழப்பி தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது சிம்பிளாக முடிக்கிற வேலையாக இருக்கும். 4952, 952 என்னை பொறுத்த வரைக்கும் 100% சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. மேபி இந்த 952ன்றது திருப்பி 259. நேற்று 49 பிசியில், சரிங்களா? நேற்று 49, அதே 59 வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ we cannot predict what will going to happen next. அதனால் ஒரு அஸ்யூம்ஷன் தான். மேபி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கருத்து சொன்னேன்,
ஒரு கஸ்ஸிங், என்னுடைய கஸ்ஸிங். ட்ரா நம்பர் 50ன்னு இருக்குது, அதில் ஒன்று குறைச்சி 49ன்னு அடிப்பாங்க அப்படின்ட்டு தான் நேற்று கொடுத்துருந்தேன். வீடியோவே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. பெரிய நஷ்டமெல்லாம் இல்லை, ஓகே தான். அதனால் அந்த மாதிரி தான் சிம்பிளாக யோசிச்சுட்டு போயிடலாம். ஓகே மை டியர் பிரதர்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 484, 489, 812, 321, 529, 658, 645, 954, 466, 668, 4 டிஜிட்டில் 4952, 952 எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். உங்களுக்கே தெரியும், இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய கஸ்ஸிங்ஸ் இருக்கும். இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 81, 56, 66, 51, 25, 94, 81, 56, 66, 51, 25, 94. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ஓகே டியர் பிரதர்ஸ், இது 30ஆம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 621 கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகே டியர் பிரதர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தூக்க கலக்கத்தில் இருக்கேன் நான், அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனிவே சாரி. ஸோ உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக, மேக்ஸிமம் லிக்விட் ஃபுட்டாகவே எடுத்துக்கோங்க. கம்மங்கஞ்சி குடிங்க, கம்மங்கூழ் இருக்குல்ல, கம்மங்கூழ் குடிங்க, கரும்பு பால், கரும்பு ஜூஸு, கரும்பு பால் எல்லாம் ஒன்று தான். அதனால் வேறு என்ன, மோர், இளநீ நிறைய சேர்த்திக்கோங்க. சீரகம் இருக்குது பாரு. என்னடா கஸ்ஸிங் விட்டுட்டு சித்த மருத்துவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் ஆல் மை டியர் பிரதர்ஸ். உங்களை எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய க்ளோஸ் பிரதர்ஸ் நீங்கள்லாம். அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேணாம், இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது லாபமோ நஷ்டமோ என்னுடைய முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாது, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியும், என்னோடய வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் இருக்காங்களா. அதனால் தெரிஞ்சிருக்கு தெரியலன்றதை விட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அதனால் தயவு செஞ்சு உடம்பு பார்த்துக்கோங்க. உடம்பை பார்த்துக்கிறதுன்றதை விட குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி தான் நமக்கு பேக் போன், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே அவங்க தான். அதனால் அம்மா இருந்தாலும், அப்பா இருந்தாலும், மனைவி, குழந்தைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் நல்லா இருங்க. ஸோ எனிவே, லவ் யூ மை டியர் பிரதர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஓகே, ஹேவ் அ ஹாப்பி டே. ஒரு மிகச்சிறப்பான நாளாக அமையும் நான் ரொம்ப நம்புகிறேன். அமையும். உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட தான் நான் பேசுகிறேன் இன்றைக்கி. என்ன சொல்கிறது, வீடியோ மூலமாக. அவ்வளோதான். இன்னும் எங்கள் அம்மா எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் மந்த் எண்டில் இருக்கோம். மிகச்சிறப்பான வெற்றியை பிடிப்போம்னு ரொம்ப நம்புகிறேன். பிடிப்போம். ஓகே டியர் பிரதர்ஸ், லவ் யூ, குட் லக்.